வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டி பீட்ஸ். சூப்பரா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோமா, செம்ம அட்டகாசமா இருக்கா. யூஎஸ்ல இப்படி ஒரு இடமான்னு ஆச்சரியப்படுவீங்க. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் ஜீனோ ஹில்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டியில் சத்யநாராயண டெம்பிளில் இருக்கும். ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அத்தன்டிசிட்டி போகாமல் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நியூ இயர் அதுவும் இதை ஸ்பெஷல் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் இன்னும் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். டெம்பிள்குள்ளே இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் வீடியோ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை என்னோட சேர்ந்து நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் சூப்பராக நம்ம நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுவோன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த கோயிலை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு மணி நேரம் தூரத்தில் இருக்குது. லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தூரத்தில் இருக்குது. இது மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 ஏக்கரில் அமைச்சிருக்காங்க இதை. ஸோ நியூ இயருங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லாம் ரொம்பவே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங் கிடைக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சோம். ஸோ கோயில் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெரக்கோட்டாவில் செஞ்ச நிறைய விளக்கு மாதிரி அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ரொம்ப அழகாக ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஜெய்ப்பூர் போன ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி நம்ம இங்கேயே ஒரு பெரிய பில்டிங், ஒரு வெஸ்டர்ன் சிட்டி பார்த்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போன ஒரு ஃபீல். அது என்னமோ தெரியலங்க, நம்ம ஊருனாலே நமக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குப்பை ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா லக்கிலி மழை இல்லை, க்ளவுட் இல்லை, குளிர் இல்லை, நல்ல சன்னியோட பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டெரக்கோட்டாவில் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே இந்தியாவிலேருந்து பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்மளோட முத்திரையை சேவ் பண்ணிக்கணும் இல்லையா. மெமரி கேப்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நின்று ஃபோட்டோவும் எடுத்தோம். ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே பத்தலை. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வியூ ஸ்னோ மவுண்டனோட வரும்போதே ஸ்னோ மவுண்டன் பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதோடவே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல வாக்கும் கூட. பார்த்திங்கன்னா கீழே டைல்லாம் அவ்வளோ அழகாக லே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பூ போட்ட ஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதை. அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனும் பார்த்து இது வழியாக தான் என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் போகிற வழியெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு இந்த வழியாக விசிட்டர் சென்டர் இது வழியாக தான் போகணும். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த மாடன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலேருந்து அந்த மாதிரி மாடை மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வுட்டில் பண்ணியிருந்தாங்க. வுட்டு ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே பார்க்க அவ்வளோ டீட்டெயில்ஸு. இது எல்லாமே வுட்டில் தான். பார்த்து மேலே இந்த பக்கம் ஒரு மாடம், அந்த பக்கம் ஒரு மாடம், நடுவில் போனால் நம்ம அந்த ஆஃபீஸ் ரூம், விசிட்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னாங்க. அதுக்கு உள்ளவே ஒரு குட்டி கடையும் இருக்குது. நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டீட்டெயிலெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றா என்னென்னமோ இருந்துச்சு. அதில் மான், மயில், குதிரை, யானை, அந்த மாதிரி நிறைய சின்ன கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு பாருங்களேன். அதுலேயே ஏதோ இந்த நிறைய இந்த என்ன சொல்கிறது, இந்த பெருமாள் சாமி, அந்த சாமி நாராயண ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒவ்வொரு டோரும் அவ்வளோ டீட்டெயில், அவ்வளோ அழகாக இருந்தது. வுட் ஒர்க் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும். இது அவ்வளோ நல்லா க்ளீனாக வேறு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா பாலிஷ் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. சீலிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீலிங்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இது உள்ளே வந்தோடனே ஒரு மாடம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டூம் மாதிரி போட்டுட்டு சுற்றி மாடம் மாதிரி, நடுவில் ஒரு கூடம், அது மேலே ஃபுல்லாக மாடம். இது பார்த்திங்கன்னா வுட்டு தான், ஆனால் அந்த லைட் எஃபெக்டில் அது என்னமோ கோல்டு எல்லோ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் நேரில் பார்க்கும்போது பார்த்தா வுட்டு தான், அது ஃபுல்லாக வுட் ஒர்க்கு தான். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படி நடுவில் நின்று இப்படி மேலே நின்று சுற்றி பார்த்தா என்னமோ நம்ம
நம்ம ராஜா காலத்தில் சீதை மாடத்துல இருந்து கீழே பார்த்தா அப்படின்னு இருக்கோம்ல, அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு வாலண்டியர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போகலாம். இங்கே கடை இருக்குதுன்னு சொன்னா இல்லையா, இங்கே வந்து நம்ம பூஜைக்கு தேவையான ஸ்டாண்டு அந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே ரூஃபில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில், தரையே பலன்னு இருந்துச்சு. இதுதான் நான் அந்த சொன்ன கடை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கிஃப்டெல்லாம் வாங்கிக்கலாம். நிறைய இந்த மாதிரி ஃபுல்லுமே வந்து நம்ம எல்லாமே சாமி ரிலேட்டடு ஐட்டம்ஸ் தான் இருந்தது. புக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸு, ப்ராஸு, அப்புறம் வந்து வெங்கலத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு பூஜைக்கு வைக்கக்கூடிய சாமி ரூம் செட்டப் பண்ணனா இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளோர் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே மார்பிள் தான் அழகாக போட்டிருந்தாங்க. இந்த தூணை தொட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே வந்து பேஸ் பார்த்திங்கன்னா மார்பிள், ஆக்சுவலாக அது வெள்ளை கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து மார்பிள் ஆக்சுவலாக. அது மேலே தூண் வச்சுருக்காங்க. இந்த உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அது சுற்றி குட்டி குட்டியாக யானை தலை மாதிரி, யானை தலையில் மேலே அந்த பில்டிங் நிற்கிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி சுற்றி யானை அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நின்று நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒவ்வொன்றா நிறைய கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது அதுக்குள்ளார. பார்க்குறதுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அது டக்குன்னு பார்க்குறதுக்கு நமக்கு என்னமோ கொச்சன்னு ஒரு மண்டாலா மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் உள்ளே ஒன்று இந்த ஆர்ச்சே பார்த்திங்கன்னா பூ மாதிரி ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்ச் பாருங்களேன், பூ மாதிரி ரொம்ப ரங்கோலி டிசைன் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மயில் ஒன்று இருக்குது. 2 பக்கம் 2 மயில் அழகாக. அப்படி மயிலாக அன்னப்பறவையாக தெரில எனக்கு. அன்னப்பறவைன்னு சொல்லலாம், மயிலும் சொல்லலாம். இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் இது வந்து அங்கே வேலை பண்ணுறவங்க வாலண்டியர்ஸ்லாம் தங்குறதுக்கு வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குமே ரொம்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்தது வெளியில். இது வந்து ஏதோ ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருந்து அதில் பார்த்திங்கன்னா 4 பக்கம் சங்கு தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது. நான் போன வருஷம் வந்தப்பவும் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி கொட்டல. இப்போ ஏன் இது வேலை பண்ணலைன்னு தெரியல. ஆக்சுவலாக தண்ணி போட்டிருந்தா ரொம்பவே அழகாக இருக்கும். 4 பக்கம் 4 சங்குலேருந்து இப்படி தண்ணி அடிக்கிற மாதிரி ஃபவுண்டன். அது ஆக்சுவலாக வேலை பண்ணலை, ஏன்னு தெரியல. ஸோ இது அவங்க ஆஃபீஸ் ஆளுங்கெல்லாம் தங்கிறதுக்கானது. இப்படி தான் நம்ம உள்ளே போகணும். நேர் வழியாக வர விடாமல் சைடில் நம்மளை போக விட்டாங்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்படி போனோம். நான் கடை உள்ளே இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாப்பாடு கடையே உண்டு. செம்ம கூட்டம். ஸோ நம்ம முதல்ல கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ், இதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து 2012 ஒரு 900 வாலண்டியர்ஸ் வச்சு கட்டினாங்க. ஒரு 20 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கோயிலோட முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் டெம்பிள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலிஃபோர்னியா வந்து எர்த்குவேக் ஃபால்ட் லைனில் இருக்குது இந்த ஏரியா, இந்த சிட்டி எல்லாமே. அதனால எர்த்குவேக் அடிக்கடி வரும். எர்த்குவேக் வந்துச்சுன்னா என்னென்னா, இந்த மார்பிளில் கட்டுறோம் இல்லையா, அந்த டெம்பிளுக்கு சீக்கிரம் கிராக் விட்டுரும். ஒரு சின்ன எர்த்குவேக் வந்தால் கூட செஸ்மிக் ஆக்டிவிட்டியில் கிராக் ஆகிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி, இது ரெண்டுத்தையும் கலந்து ஐசோலேஷன் பேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி போட்டு அது மேலே கட்டியிருக்காங்க. ஐசோலேஷன் பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பிளேட்ஸ்க்கு நடுவில் விஸ்கஸ் ஃப்ளூயிட் போட்டு 2 ஸ்டீல் அப்படி போட்டிருப்பாங்க. அது வந்து நல்லா, அது வந்து ஒரு மூவிங் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு 40 ஐசோலேஷன் பேஸ் போட்டு அது மேலே இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளோட ஃபவுண்டேஷனே அந்த ஐசோலேஷன் பேஸ் தான். அது போக இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா மேலே பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பிங்க் சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல் ராஜஸ்தானில் கிடைக்கும். அந்த கல்லில் கட்டியிருக்காங்க. டெம்பிளோட உள்ள ஃபுல்லுமே வந்து இட்டாலியிலேருந்து வந்த மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க. இது ரொம்ப டெம்பிளில் எல்லாமே பண்ணது எல்லாமே இந்தியாவில் தான். இந்தியாவில் எப்படின்னா ஒரு 1500 பேர் வேலை வச்சு சில்ப சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் கலையை வச்சு தான் கட்டியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னா, ஸ்லாபாக டிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு 35,000 ஸ்லாப்ஸை டிசைன் பண்ணி, மார்பிளையும் அதே மாதிரி கார்வ் பண்ணி டிசைன் பண்ணி ஸ்லாபாக வந்து கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கு, கலிஃபோர்னியாவுக்கு அனுப்பிட்டாங்க. கலிஃபோர்னியாவில் லாங் பீச்ன்ற ஆர்பருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இதை வந்து சீனோ ஹில்ஸ்க்கு கொண்டு வந்து அதை வந்து பசில் மாதிரி போட்டு இந்த கோயிலை கட்டினாங்க. இப்படி தாங்க இந்த கோயில் கட்டினாங்க.
ஸோ எவ்வளோ ஒர்க்கு இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு. இந்த டோர் மேலே ஏறி வந்துட்டோம் நம்ம. இந்த இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே டோர்லாம் இருக்குது, அது உள்ளெல்லாம் நமக்கு அலோடு கிடையாது. இப்போ மேலே ஏறி போவோம் நம்ம. ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக அவ்வளோ டீட்டெயில்ஸ். நீங்கள் இதை நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே இதை நல்லா என்ஜாய் பண்ணேன். இதுக்கு நடுவில் அங்கங்கே பார்ப்பீங்க, நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துருவோம். ஃபோட்டோ நமக்கு மெமரி வந்து ரொம்ப முக்கியம், அதனால் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துருவோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லைங்க, சைனீஸ் வருவாங்க, மெக்சிகன்ஸ் வருவாங்க, அமெரிக்கன்ஸ் வருவாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோ அழகான ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் சூப்பராக ஒரு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டோம். மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரும். அந்த டோருக்கு அப்புறம் நமக்கு வந்து கேமரா அலோட் கிடையாது. அது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. அந்த மார்பிளில் பண்ணியிருக்க வேலைப்பாடு இதை விட ஒரு 10-15 டைம் அதிகம். ஒரு மெஸ்மரைசிங். நமக்கு சில பிக்சர்ஸ் கிடச்சிச்சு, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே இந்த ஆர்ட் வேலைப்பாடை பார்க்க பிரமிப்பாக இருக்குது எனக்கு. எவ்வளோ பாருங்களேன், அவ்வளோ யானைகள், அவ்வளோ குதிரைகள், இந்த தேருக்கு கீழே அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பக்கமும் 2 தேர் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸு. மேலே பார்த்தா சீலிங்கில் டீட்டெயில்ஸ், எங்கே பார்த்தாலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். யூஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இடத்துல கோயில் இருக்குது. இந்த மாதிரி கோயில் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு 1100 இடத்துல இந்த மாதிரி டெம்பிள் கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இதே சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வெள்ளையாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்க. இந்த மாதிரி சிவப்பு கலர்லலாம் பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவ்வளோ வேலைப்பாடுகள். ஸோ நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்து அந்த உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ண வரும்ல, இந்த மியூசிக்கோடு இதை என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பிறகு வந்து உங்களோட பேசுகிறேன்.
சூப்பரான ஷாட் பார்த்தா தம்பி எடுத்து கொடுத்தாரு. செம்மையாக ஒரு மாதிரி ஒளி வட்டம் என் மேலே விழுற மாதிரி அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 360 டிகிரி வியூலேயும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி தான் வேலைப்பாடு இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா பக்கமும் வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இப்போ கீழே இறங்கி அந்த தாமரை குளம் பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபவுண்டன் வரும், இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அழகாக அதில் தண்ணி அடிக்கும். இந்த சுற்றி தண்ணியும் இருக்குது. அந்த ஸ்டார் தாமரை ஷேப்பில் தண்ணி, இந்த இதய கமலம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் மாதிரி வராது, அது 6 முக்கோணம் அரும்பு வரும். அதில் பார்த்திங்கன்னா சும்மா ஆர்டிஃபிஷியல் தாமரைலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்துட்டோம் டெம்பிள். நிறைய இடம் இப்போ வந்து கோவில் வந்து உள்ளே வந்து சாமி வந்து இப்போ மூடி இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை கொஞ்சம் நேரம் தான் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. நிறைய இடம் வந்து கீழெல்லாம் அக்சஸ் இல்லை, ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்கே வந்து சாப்பாடு வந்து முக்கியம். நான் சொன்னேன் பார்த்திங்களா, இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே வாங்கிட்டு போகலாம். ஒரு மாதிரி ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஷாம்பு, சோப்பு அந்த மாதிரி இப்போ ஐட்டங்களும் இங்கே நிறைய உண்டு. சாப்பாடு தான் சூப்பர். சாப்பாடு வந்து இங்கே வந்து வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதுக்காகவே வந்து நீங்கள் யூ ஓன்ட் பிலீவ், சாப்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் இன்றைக்கி 1 hour லைனில் நின்னோம். அவ்வளோ கூட்டம். ஸோ ஃபைனலாக ஆனால் இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போனோம். ஸ்நாக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. இந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா, சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஷாம்பு, நீம் சோப்பு, நீம் பேஸ்டெல்லாம் இங்கே கிடைக்கும். டோக்லா அந்த மாதிரி ஐட்டம், லட்டு, நல்லா ஒரு ஹெல்த்தி ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. நாங்கள் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலே பட்ரே 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சைட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேங்கோ லஸ்ஸி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பிஸ்தாஷியோ லஸ்ஸி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அதையும் வாங்கினோம். மசாலா மோர் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சமோசா பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் 4 இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. கோவிடுங்கிறதுனால உள்ளே அலோடு கிடையாது, வெளியில் சீட்டிங் போட்டாங்க. பச்சை மிளகா கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி அவிச்சு பொரிச்ச மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப காரம் இல்லை. ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பாடு சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்கள் நியூ இயர் வந்து சூப்பராக இன்றைக்கி அட்டகாசமாக தொடங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நியூ இயர் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனாக போட்டு அழுத்தி விட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்டி பிட்ஸ். நன்றி, பாய்.